விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி தொடர்பாக பார்ப்போம்ப்பா. இப்போதைக்கு அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அது தொடர்பாக அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் தரப்பில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயனுடைய பெஞ்சில் 7/1/2025 விசாரணைக்கு வருது. லாஸ்ட் டைம் அது வந்திருந்த நேரமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த 7/1/2025 விசாரணைக்கு வருது. அதற்கு முன்பாக 2/1/2025 அப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க, நீதிமன்றத்தில் கொடுத்துருங்க. அது அவங்க பெட்டிஷனர் கவுன்சிலுக்கும் கொடுங்க. அது தொடர்பான டிஸ்கஷன் தான் 7/1/2025 அப்படின்னால இவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி கொடுத்துருக்கணும். அது என்ன கொடுக்கணும்னா, அந்த ஏற்கனவே முந்தைய ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவங்க ஆனந்த் வெங்கடேஷ் சொன்ன அந்த 15 காலம் அதுதான் அந்த டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது கொடுக்கல. நேற்றைய தகவல் இப்போ காலையில் வரைக்கும் செக் பண்ணால் அது அந்த எதுவும் அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கல. அதனால் ஒருவேளை 7/1/2025 இது லிஸ்ட்டு ஆகி வரும்பொழுது அன்னைக்கு டேட்டுக்கு கொடுக்குறாங்களா என்னன்றது தெரியல. அன்னைக்கு டேட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அப்புறம் மறுபடியும் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதை பார்க்கணும் அப்படின்றதுக்கு கட்டாயம் பெட்டிஷனர் கவுன்சிலில் அவங்க டைம் கேட்பாங்க. அதனால் அன்றைய டேட்டில் அது முடிகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. 7/1/2025 அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்தாங்கன்னா சொல்கிறேன். இப்போ இந்த ரிப்போர்ட்டு கொடுக்குறதுல அவங்க கேட்டதுபடியான அந்த காலம் வைஸ் கொடுக்குறதுல டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் வேணும்னே காலம் தாழ்த்ததோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறாப்புல இருக்குது. இது என்னென்னா, அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3/10/2024 அந்த ரிசல்ட்டு வெளியிட்டாங்க. அதில் வெறுமனே செலக்டட் நம்பர் மட்டும் தாங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் என்னமோ மறுபடியும் 8/10 ஒரு ரிசல்ட்டு போட்டாங்க. ரிசல்ட்டுனா அந்த செலெக்ஷன் ஆனது குறித்த விவரம் போட்டது மாதிரி செலக்டடு நாட் செலக்டட் அந்த 1:2 அது போனவங்களுடைய பர்டிகுலர்ஸ் அது போட்டாங்க. அதெல்லாம் பத்தாதுங்க அப்படின்னு சொல்லி அப்படித்தானே கேட்பாங்க. இன்றைக்கி லெவலுக்கு எப்படிங்க நீங்கள் சொல்கிறத அப்படியே முழுமையாக ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏங்க இப்போ நான் தோத்துட்டேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னுடைய மார்க் என்ன, என்னுடைய கம்யூனல் கேட்டகரி என்ன, என்னுடைய இதில் நான் என்ன கேட்டகரியில் இருக்கணும், அது கம்யூனலாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றில் இருப்பேன்ல நான், என்னுடைய ரிசர்வேஷனில் அந்த வாங்கின கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, அதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய மார்க் எவ்வளவு, என்னுடைய மார்க் எவ்வளவு, இது கேட்பாங்கல்ல. இது கேட்குறது தானே நியாயம். அதைத்தான் கேட்குறாங்க ஆஸ்பிரண்ட். நான் தோத்துட்டேன்னு சொல்கிறீங்க, இந்த கம்யூனல் வைஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாங்கின மார்க் எவ்வளவு, கட் ஆஃப் எவ்வளவு, என்னுடைய கட் ஆஃப் எவ்வளவு, நான் என்ன கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறதுக்காக கேட்குறாங்க. அதை இப்போ வரைக்கும் தரலையே அப்படின்னால இதில் என்ன அப்படி வாண்டன்லேயே டிஎன்யூஎஸ்ஆர்பி இழுத்தடிக்கிற மாதிரி தான் தெரியுது. தவிர இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செலெக்ஷன் 2023 நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தோம்னா நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதற்கு முன்பாக மேடம் இருந்தாங்க, சீமா அகர்வால் மேடம். அவங்க கரெக்டாக டேட் வைஸ்லாம் அறிவித்தாங்க. ஆனால் அந்த டேட் அண்ட் ஈவெண்ட் மாதிரி கொண்டு வந்துடுவான், நம்ம சொல்கிறது மாதிரி அது யூபிஎஸ்சி மாதிரி கொண்டு வந்துடுவான். இத்தனாம் தேதி அறிவிப்பு வரும், இத்தனாம் தேதி எக்ஸாம் வரும், இத்தனாம் தேதி ரிசல்ட் வரும், அப்புறம் கிரவுண்டு ஈவெண்ட் இப்போ வரும், அதுக்கடுத்து இன்டர்வியூ வரும், இப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் நம்ம கூட நினச்சான். ஆனால் டோட்டலாக கம்ப்ளீட்டாக அவங்களுடைய டில் சர்வீஸு இங்கே இருப்பாங்கன்ட்டு அவங்க எந்த விதமான இதை விட்டு போவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. இதில் இருக்கலாம் அப்படின்றதுல மனப்பூர்வமாக இருந்தாங்க. அது நல்லாவே தெரிந்தது. அவர்களது துரித நடவடிக்கையை பார்க்கும் பொழுது அப்படி இருந்துக்கிட்டு இருக்கையிலே திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சா. அதுக்கடுத்து இவங்க இருந்தாங்க, கல்பனா நாயக் மேடம் ஏடிஜிபி மேடம், அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அதற்கான சேர்மனுக்கான நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த 2 நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் ஐடல் விங்குக்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஐஜி லெவலில் இருக்கக்கூடிய அவங்க மேடம் ராஜேஸ்வரி மேடம் தான் இப்போ இருக்காங்க. அவங்க தான் ஐஜி மெம்பர் செக்ரட்டரி. இப்போ இதற்கான ஒட்டு மொத்தத்துக்கும் இப்போ அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டு அதை ஃபைல் பண்ணணும். ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ணணும்னா அவங்க நேம்லேயே தாங்க ஃபைல் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் என்னுடைய காவல் நிலையத்து சார்பா அப்படின்னா, ஐஆர் ராஜேந்திரன் சன் ஆஃப் சோன்ஸோ ஏஜ் அபவுட் சோன்ஸோ ரிசைடிங் அட் சோன்ஸோன்னு சொல்லி அட்ரஸ் போட்டு மொத்த முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிட்டு பண்ணுறாப்புல இருக்கேன். இப்போ இதில்
எனக்கு பார்க்க ஐஜி மேடம் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளே இதனுடைய மொத்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு பண்ணலாமா அப்படின்றதில் ஒரு ரெலக்டன்ட் இருக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு குளறுபடியானது அவங்களுக்கு பார்க்கலே எக்ஸ்பிளிசிட்டாக தெரியலாம்ல. ஒரு ஆக்சிடென்ட் கண்டுபிடிக்கிறத அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஆமாம் இதில் இவ்வளோ குளறுபடி இருக்குது அப்படின்றதில். அப்போ வந்து நம்ம நேம்லேயே வந்து இதை எப்படி ஃபைல் பண்ணுறது? நாளைக்கு ஏதேனும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கோர்ட்டே வந்து கண்டிக்குது அப்படின்னா நமக்கு தானே நேரடியாக வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இது சாதாரணமாக யாராக இருந்தாலும் நினைக்கலாம். இப்போ இந்த ரிப்போர்ட்டு கொடுக்காம தள்ளி தள்ளி போகிறத பார்த்தா ஒருவேளை ஐஜி மேடம் அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அப்போ ஆளை விட்டால் போதும்னு சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் விட்டு விலகிறதுக்கு வேறு ஏதேனும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களோன்ற மாதிரியும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது? வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு இது போகுதா இல்லையா? முதல் சேர்மன் இருந்தாங்க டிஜிபி அளவுக்கு, அப்புறம் ஏடிஜிபி இருந்தாங்க, அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. இப்போ ஐஜி மேடத்துக்கு இருக்காங்க, அவங்களும் கூட வந்து ஏதோ எனக்கு வேண்டாங்க அன்வில்லிங் கொடுத்து ஏதோ இதை இன்னும் வந்து வேறு ஏதோ ஒரு டம்மி போஸ்ட் போட்டால் கூட போதும்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்கன்னு நீங்கள் யார் வச்சு தான் நடத்துவீங்க? இது ஒரு வைட்டல் போஸ்ட் இல்லையா? டிஎன்யூஎஸ்ஆர்பின்றது ஒரு வைட்டல் போஸ்ட். ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறீங்க, டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறீங்க, இது வந்து எஸ்எஃப்ஓக்கு எடுக்கிறீங்க, ஆனால் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் அது எடுக்கிறீங்க. அப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ அடுத்து வரக்கூடிய செலெக்ஷனில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் இதுக்குள்ளே தான் இன்க்ளூட் ஆகுது. ஆனால் அப்படின்னால அதை 3 போஸ்ட்டுக்குமானது எடுக்கிறீங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட்டு அதேமாதிரி ஃபயர்மேன் எடுக்கிறீங்க, ஜெயிலுக்கு எடுக்கிறீங்க, பிரிசனுக்கான வார்டன் எடுக்கிறீங்க, இந்த 2ஆம் நிலை காவலருக்கு எடுக்கிறீங்க. அப்படின்னால அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிலையில் இருக்குது. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எடுக்கிறீங்க, எஸ்ஐ டெக்னிக்கல் எடுக்கிறீங்க. இதை எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் எடுக்கிறாங்க. அப்போ ரொம்ப வைட்டல் போஸ்ட் இது. இதில் எடுக்கக்கூடியவர்களுடைய நேர்மையும் தகுதியும் திறமையும் தான் ஒட்டுமொத்த காவல்துறையிலே நிற்க போது ஒரு 35 வருஷத்துக்கு. அப்போ எந்த அளவுக்கான ஆட்களை தேர்வு செய்கிறதுல எவ்வளவு தீவிரமாகவும் எவ்வளவு கவனமாகவும் எவ்வளவு நேர்மையாகவும் திறந்த மனதோடும் இதில் இருக்கணும்னு பார்த்துக்குங்க. அப்பளுக்கு இல்லாத ஆள் தான் இதில் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். அப்படி ஏன்னா இந்த நாற்றங்காட்டில் இருந்து தானே உருவாக போகிறாங்க. நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு ஆனால் இவர் வந்து ஒழுக்கமாக இல்லை, இவர் லஞ்சம் வாங்கிட்டாரு அதை வாங்கிட்டாருன்னா எடுக்கிற இடத்துல மிக சரியான ஆள் வந்தார்னா அவர் 35 வருஷம் சர்வீஸ் வரைக்கும் நல்ல சரியாக தான் இருப்பார். அதனால் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்துக்கு இந்த அரசு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பார்த்துக்குங்க. அது ஆளே இல்லை, ஆனால் டிஜிபி இல்லை, ஏடிஜிபி இல்லை, சேர்மன் இல்லை, ஐஜி மெம்பர் செக்ரட்டரி வச்சு போய்கிட்டு இருக்கு. ஆனால் சரி இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ண மாட்டாங்க. என் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. அதனால் இது பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து இந்த 7ஆம் தேதி என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஃபைல் ஆகலை. 7ஆம் தேதி என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதுலேயும் வந்து அந்த ரிப்போர்ட்டும் வந்து ஆஸ்பிரண்ட்ஸினுடைய கவுன்சில் தரப்பில் திருப்தி அளிக்கணும். அந்த திருப்தி நீதிமன்றத்துக்கும் திருப்தி அளிக்கணும். அப்படின்னா தான், இல்லைன்னா மறுபடியும் நீதிமன்றமே சொல்லும் இது எல்லாத்தையும் சரி பண்ணி மீண்டும் புதிய ரிசல்ட் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதானே சொல்ல முடியும். அதனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவலையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு, பகிர்ந்துக்கிடுவான். நம்மளது சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.